என்ன ராணிக்கா ஏதோ மும்பரமா யோசிச்சு நிற்க மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்லடி, எங்கனா வேலைக்கு போலாமான்னு யோசிச்சுருக்கேன். வேலைக்கு போக போறியா? ஆமா ஆமா. ஏன் வீட்டில் இருந்த தின்ன சொஜ்ஜி நம்ம மட்டும் இப்போ வேலைக்கு போக போறியா? ஏன்டி இப்படிலாம் சொல்றேன்? ஆமா, எந்நேரமும் நீ அந்த வேலை தானே பார்த்து நிற்க, அதான் கேட்டேன். ஏண்டி இந்த வீட்டுல நம்மளுக்குன்னு ஒரு 5 ரூபா 10 ரூபாவது இருக்காடி. எது வேணாலும் நம்ம அத்தை கேள்வி கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. நம்மளுக்குன்னு காசு வேணாலும் அதான் வேலைக்கு போறேன். போ உனக்கு யார் எங்க வேலை தராங்கன்னு போய் கேட்டு போய் சேர்ப்போ. ஏண்டி வேலைலாம் ரெடியா கேட்டு வச்சுட்டேன்டி. போய் விசாரிக்க வேண்டிய வேலை தான், எவ்வளவு சம்பளம்னா எது டைமிங்லாம். அப்படியா? யார் எங்கடி போறீங்க? தோ ராணி அக்கா தான் இங்கே வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்களா, அவங்களுக்கு வேலைக்கு போக போறாங்களாம். அப்படியாடி? என்கிட்ட சொல்லவே இல்ல. அவங்க இப்பதான் என்கிட்டயே சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. சரி சரி, இந்த தோசை பிடி. நீங்க சாப்பிடலையாக்கா? தோ ஊத்தி வச்சுட்டு வந்திருக்கேன், போய் எத்தனை வரையிரு. நீங்க சொல்லுங்க கதையா. அதான்டி வர திங்கக்கிழமையில இருந்து போலான்னு இருக்கிறேன். எங்க வேலை என்ன கம்பெனி எதுவுமே சொல்லவே இல்லையா? அதுவா ஏர்போர்ட்ல தாண்டி வேலை. ஏர்போர்ட்லயா? ஏர்போர்ட்ல என்ன வேலை? ஏரோப்ளேன் ஓட்ட போறியா? ஆமா, ஏரோப்ளேன் ஓட்ட தான் என்னதான் கூப்பிட்டாங்க பாரு. ஏன் கூப்பிட்டா போக மாட்டேன்? போவேன், இருந்தாலும் அது கொஞ்சம் ரிஸ்கான வேலை, அதனால எனக்கு வேணாம். அது சரி. அப்புறம் வேற என்ன வேலைக்கு தான் சொன்னாங்க? ஏதோ வெல்கம் கேர்ள் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருக்காங்களா. என்ன சம்பளம் டைமிங் என்ன எதுவும் கேட்கல, போய் கேட்கணும் திங்கக்கிழமை தான். வெல்கம் கேர்ள் வேலையா? சரி போயிட்டு வாங்க. வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை, போன ஒரு 4 நாள் சம்பாதிப்பீங்களா, போயிட்டு வாங்க. அதுக்கு யூனிஃபார்ம் தான், எந்த மாதிரி யூனிஃபார்ம்னு கொஞ்சம் தெரியல. எந்த மாதிரி யூனிஃபார்ம் தெரியலையா? ஏன் விசாரிக்க வேண்டியதானே அதெல்லாம்? அநேகமா இந்த ஏரோஸ்டேஸ்ல போட்டுன்னு வராங்களே அந்த குட்டை பாவடலாம், அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எது அந்த மாதிரி ட்ரெஸ் உங்களுக்கு? கொஞ்சம் அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பாருங்க உங்களை அந்த ட்ரெஸ்ல. அந்த குட்டை பாவடையில நல்லா தான் இருக்கேன் நானு. ஐயோ உங்களுக்கு பார்க்க நல்லா தான் இருக்கும். நாங்களாம் எப்படி பார்க்கறது? அந்த கொடுமையான காட்சி வேறு நாங்கள் பார்க்கணுமா? அப்படியே சொல்லாத பெரியப்பா, நல்லா தான் இருக்கு. ஏர் ஹோஸ்டஸ் ஆனால் தான் அந்த மாதிரி ட்ரெஸ்ல கொடுப்பாங்க. வெல்கம் கேர்ள்க்குலாம் அந்த மாதிரி ட்ரெஸ் கிடையாது. யார் தான் சொன்னாங்களோ உங்களுக்கு? ஐயோ என்னடி சொல்ற? அப்ப எங்களுக்கு அந்த குட்டை பாவடை ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்களா? அதுக்குன்னு பச்சிட்டு வராங்க பத்தி ஏர் ஹோஸ்டஸ்க்குன்னு, அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ட்ரெஸ் எல்லாம். வெல்கம் கேர்ள்க்குலாம் புடவை சுடிதார் தான் கொடுப்பாங்க. புடவை சுடிதாரா? அதை தான் டெய்லி போட்டு நிற்குமே. ஆமா, இந்த மாதிரி அப்படியே பெரிய ஏர் ஹோஸ்டஸ் பச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த ட்ரெஸ் வேணுமா? என்ன பச்சிட்டு போய் கேளு, அந்த வேலை கொடுப்பாங்க. ஆசையா பெண்ணெல்லாம் 10th ஃபெயில் ஆயிருக்கு. நீ ஞாபகம் இருக்கா உனக்கு? உனக்கு ஏர் ஹோஸ்டஸ் ட்ரெஸ் வேணும். ஏண்டி நான் 10th பாஸ்டி. 10th பாஸ், அது ஜஸ்ட் பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் 10th தானே? ஏண்டி எங்க ஊர்லயே நான் தான் அதிகமா பச்சவேன். ஆமா நீங்க அப்படியே வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்களா, நீங்க தான் அதிகமா படிச்சிருக்கீங்க. ஏண்டி 10வதுல நான் மட்டும் தான் பாஸ் எங்க குரூப்ல. அப்போ எவ்வளோ இதுவா நீ இருந்திருக்க பார். நீ என்ன பண்ணிருப்ப சொல்லிட்டா, உங்க கூட இருக்கவங்களுக்குலாம் கதை பேசியே நீ வந்து அவங்களாம் ஃபெயில் ஆகிட்டு நீ மட்டும் நைட்டை பக்கத்தில் உட்காந்து பச்சு பாஸ் ஆயிருப்ப. சாச்சா அப்படிலாம் இல்லடி. நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி என்ன இப்போ அந்த கதையை மாத்தாத. அந்த வேலைக்கு போவா வேணாமா? நான் சொல்லிட்டேன், அந்த வேலைக்கு போனாலும் புடவை தான் கொடுப்பாங்க. நீ எதிர்பார்க்க ட்ரெஸ்ல கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, புடவை கொடுத்தாலும் நான் கட்டின்னு போறேன். அந்த வேலைக்கு போறேன். அத்தை கிட்ட சொன்னியா? உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டியா? நீயே முடிவு எடுத்துனுக்க எல்லாத்தையும்? எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், நீ ஏதோ பண்ணு சொல்லிட்டு போனாரு. ஆனா அத்தை கிட்ட என்ன கேட்கலையே. அப்புறம் எப்படி போவேன்? ஏண்டி இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குல்லடி, எப்படின்னா கேட்டு சம்மந்தம் வாங்கிடுவேன். பார்க்க தானே போறேன். நீங்க எப்படி பேசி எப்படி சம்மந்தம் வாங்க போறீங்கன்னு பாருடி. யாருக்கிட்ட தோசை வேணும்? நான் இன்னும் இதுவே சாப்பிட்டு முடிக்கலக்கா. பெரிய பொண்ணுக்கு வைங்க. வெக்கவாடி. வைங்க. சூடா இருக்கா? சுட அடுப்புல இருந்து இப்ப தாண்டி இறக்கி எடுத்துன்னு வரேன். சரி அப்ப வைங்க. 2 பேரும் நம்ம வளவலன்னு பேசினே இருந்தீங்களே, என்னாடி கதை? அதான் சொன்னலக்கா, ராணி அக்கா வேலைக்கு கேட்டுன்னு இருக்காங்களான்னு. அதான் அத்தை கிட்டலாம் சொல்லிட்டியா? உங்க வீட்டுக்காரர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியான்னு கேட்டேன். நடி கேட்டு அத்தை கிட்டலாம்? இன்னும் இல்லக்கா, கேட்கணும் இனிமேதான். சரி கேளு. கீதா மட்டும் வேலைக்கு போறல, நீயும் போ, நல்லா சம்பாதிக்கலாம். அந்த நம்பிக்கை தான் நானும் கேட்க போறேன். கீதா மட்டும் வேலைக்கு போறல, நானும் போறேன்னு சொல்லி கேட்க போறேன். கீதாக்கு இன்னும் குழந்தை குட்டி எதுவும் பிறக்கல, அதனால வேலைக்கு போறேன். உனக்கு தான் குழந்தை குட்டிலாம் இருக்குதுல்ல, நீ வேலைக்கு போறேன். அது கேச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இது அவங்க கேட்கற மாதிரி இல்லையா? சரி ஆமா, நான் தான் கேட்கறேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? என் பசங்க பெரிய பசங்க ஆயிடுச்சுங்களா, அதுங்க பாத்துக்கோ. இல்ல நீங்க இருக்கீங்களா, நீங்க 2 பேர் பாத்துப்பீங்க சொல்லுவேன். நாங்களே பாத்துக்க மாட்டோம் சொல்றோம்ப்பா. நீ பாத்துக்கலாம் என்னடி, லட்சுமி அக்கா பாத்துப்பாங்க. என்னக்கா நீ பாத்துக்க மாட்டேன்? பசங்களை பாத்துக்கலாம் இன்னும் ஒரு பெரிய விஷயமா? அதனால நான் பாத்துக்கிறேன், நீ அத்தை கிட்ட பேசு. அப்படி சொல்லுங்கக்கா. யோ, எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி நிக்கேன். ஏண்டி போட்டோண்டி வேலைக்கு, அவளும் 4 காசு வேணும்னு ஆசைப்படுறா. நம்ம எதுக்கு தடுப்பானு? போய் வேலைக்கு போய் வந்ததானே தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. போயிட்டு வரட்டும். ஏக்கா இதுக்கு முன்ன பின்ன நான் வேலைக்கே போனது இல்லையா என்ன? கல்யாணத்துக்கு முன்னால டெய்லியும் வேலைக்கு போயிருந்தேன், உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? உங்களுக்கு யார் வேலை கொடுத்தாங்க தெரியலையே. அது ஒரு ஒயர் கூட கம்பெனி. இந்த ஒயர் கூட எல்லாம் பின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கம்பெனில வேலைக்கு போனேன். அப்படியா? ஒயர் கூடலாம் பின்ன தெரியுமா உங்களுக்கு? ஏண்டி என்ன நினைச்ச? ஒயர் கூட பின்னுவேன், எம்ப்ராய்டரி போடுவேன், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஜெல் எல்லாம் இருக்கு அதெல்லாம் செய்வேன், அப்புறம் டெய்லரிங் தெரியும். இவ்வளவு தெரியும் எனக்கு. பரவாயில்லையே, கை வந்த கலையில தெரிஞ்சு வச்சிருக்கே. என்ன டம்மி பீஸ் நினைச்சா நீ? பின்ன இல்லையா? ஏக்கா பாருங்க அவளை. ஏண்டி இவ்வளவு இது தெரியுதுலடி உனக்கு? வீட்ல இருந்து அப்புறம் எல்லாம் செஞ்சு விக்கலாம்ல நீ? வீட்ல வந்து செஞ்சு வித்தா யார் வாங்குவா? இவ்வளவு தொழில் தெரிஞ்சு வச்சுன்னு அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு போற சொல்ல? இதெல்லாம் வீட்ல இருந்து செய்யலாம்க்கா. அங்கங்க போஸ்ட் கிஸ்ட் ஒட்டி வச்சுன்னு வச்சுக்கோ, ஆர்டர்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் தச்சு தரத்துக்கு, எம்ப்ராய்டரி பண்ணி தரத்துக்கு, ஜுவல்லரி எல்லாம் மேக் பண்ணி தரத்துக்குலாம் எவ்வளோ விஷயம் இருக்கு. இன்னும் ஃபோன்லாம் வேற நம்ம காட்டலாம், இதெல்லாம் நாங்கள் பண்றோம், வேணா ஆர்டர் பண்ணுங்க இந்த நம்பருக்கு, அப்படி இப்படி சொல்ல முடியும். அப்படியாடி? ஆமா, இந்த காலத்துல யார் யாரோ என்னென்னமோ பண்றாங்க.
நம்மளால இது பண்ண முடியாதா வீட்டில் இருந்துங்கன்னு? நாங்கள் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணுவோண்டி. அப்படியே சொல்றீங்க வீட்ல இருந்தே பண்ணலாமா அப்போ? ஆமாடி, வீட்ல இருந்து என்ன பண்ண முடியும்னு பாரு. அப்படியே பசங்களே பார்த்த மாதிரி இருக்கும், வீட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும், வேலையை பார்த்த மாதிரி இருக்கும்ல. நீங்க சொல்றது சரிதான், ஆனா என்ன நம்பி யாருக்கு ஆர்டர்லாம் கொடுப்பா? ஏக்கா அதெல்லாம் வரும். நீ முதல்ல என்ன பண்ணு, உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ ஒரு நோட்டு பண்ணால எழுதி கொடு. அதை வச்சு என்ன பண்ண போறேன்? தெருவா போய் போஸ்ட் வச்சு ஒட்டிட்டு வரேன். இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு தருவாங்க, வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு. ஃபோன் பண்ணுவாங்களாடி? யாருக்கு தெரியும், வந்தா லக்கு, இல்லைன்னா வேலைக்கே போ. ஏண்டி இதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன், இப்பெல்லாம் கொஞ்சம் டச் விட்டு போச்சே. டச் விட்டு போனா என்ன, திரும்ப ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். நீ சும்மா இருக்கும் போல செஞ்சு செஞ்சு பழகி பாரு, அதெல்லாம் வந்துடும். அப்படியே சொல்றேன். என்ன சொன்னேன், எம்ப்ராய்டரி கூட பின்னுவேன், அப்புறம் ப்ளவுஸ் தைப்பேன், வேற என்னது? ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மேக்கிங் டி. ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மேக்கிங்னா இந்த கல் வச்ச மாதிரி செயின் எல்லாம் ரெடி பண்றாங்களே, அதெல்லாம் கூட பண்ணுவேன். பரவாயில்லையே, இன்னும் கூட டம்மி பீஸ் நினைச்சேன், இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கிய. சரி, அந்த செயின் கெயின்லாம் எப்படி பண்ண சொல்லு. அதுக்கான தேவையான பொருளை கடையில் விற்கொண்டி, அதெல்லாம் வாங்கி வந்து நம்ம செய்ய வேண்டியதுதான் நம்ம வேலை. அதுக்கான கம்மு, அந்த கல்லுங்க, அதுக்கான ரோப்பு எல்லாம் விற்கும் கடையில். நம்ம போய் பார்த்து வாங்கி வந்து அதை வச்சு செய்ய வேண்டியதான். டிசைன் டிசைனாக செய்யலாண்டி, அதெல்லாம் ஈஸி தான். அந்த கம்பியில் கோக்கிறது எல்லாம் சூப்பராக இருக்கும் தெரியுமா? நான் கல்யாணத்துக்கு முன்னால கடையில் நகையே வாங்க மாட்டேன், நானே செஞ்சு செஞ்சு தான் போட்டுப்பேன் எல்லாத்தையும். எல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்கும். அந்த பழைய ஃபோட்டோலாம் இருக்கும், நான் காட்டுறேன்னா அப்புறமா. அப்படியா? பாத்தியாக்கா, நம்ம 4 முடிக்க எவ்வளோ திறமை இருந்திருப்பா நம்மளுக்கு தெரியாம. ஆமாடி ராணி, எனக்கு கூட ஒரு பெரிய ஒயர் கூடயே வேணும் ராணி. பின்னி தெரியா? எதுக்குக்கா பெரிய ஒயர் கூட? கடைக்கு போனால் சாமான்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு பெரிய பேக்காவே எதுவுமே இல்லடி. அது இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, எல்லா பொருளையும் ஒன்றா வச்சு எடுத்துன்னு வந்துடுவேன். அதுக்கு ஒயரில் வேறு வாங்கணுமேக்கா? ஒயர் தானே வாங்கிக்கலாம், இங்கே பக்கத்தில் எங்கன்னா விற்கும். சரி, ஒயர் மட்டும் வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சுருவேன். கொஞ்சம் டச் வேறு விட்டு போச்சு, அந்த ஃபோனு கேம்லாம் பார்த்து கொஞ்சம் கற்றுன்னு தான் செய்யணும். பெரிய பேக் வேறு கேட்குறீங்க, எப்படி இருந்தாலும் ஒரு 3 நாள் ஆகும். ஒரு பேக் சேர்த்து 3 நாள் ஆகும் மாடி. நான் சொல்கிறனாலே கம்மிக்கா, அதுவும் வேலையெல்லாம் செஞ்சுட்டுலாம் செய்யணும்ல டைம் கிடைக்கும் போது. அப்படி இப்படின்னு கொஞ்ச நாள் ஆகும். பரவாயில்ல, செஞ்சு கொடுன்னா நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கணும். இது இந்த கட்டப்பை சைஸ்க்கு போதுமா? நம்ம வீட்டில் இருக்குமே சிவப்பு கட்டப்பையா, அந்த சைஸ் போதும்ல? போதும் நீ போதும். ஏக்கா ராணிக்கா, வெறும் செயின்ல மட்டும்தான் செய்வியா, இல்லை இந்த கம்பல் கிம்பல்லாம் அதெல்லாம் கூட செய்வியா? கம்பல் தானே, அதெல்லாம் ரொம்ப ஈஸிடி, அதெல்லாம் நான் அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிருவேன். அப்போ எனக்கு ஒரு கம்பல் செட்டும் ஒரு செயின் செட்டும் வேணும். கொலுசுலாம் கூட செய்ய வேண்டிய, மணி வச்ச மாதிரி கொலுசுலாம். அப்படியா? இனிமே போ, கடையில் எந்த பொருளும் வாங்க தேவையில்ல, நீயே செஞ்சிருவா எல்லாருக்கும். ஏண்டி கடையில இருந்து பொருள்லாம் வாங்கி வந்ததாலே அதை வச்சு தான் செய்ய முடியும். நான் செய்ய மட்டும் தான் முடியும், பொருள்லாம் வாங்கணும்ல காசு கொடுத்து. அதெல்லாம் வாங்கிக்கலாம். பொருள் செஞ்சதான் வாங்குறதோட பொருள் மட்டும் வாங்கி செய்யறது நம்மளுக்கு லாபம் தானே. அதுவும் சரிதான், நம்மளே வாங்கி செஞ்சுக்கலாம். நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம் என்ன? சரிடி, செய்யலாம்டி. சரி சரி செய்யலாம். இப்போ தோசை ஆறுது, சாப்பிடுங்க. நான் வேற அடுப்புல ஒரு தோசை ஊற்றி வச்சுட்டு வந்து என்னாச்சு தெரியலையே. அத்தை கிட்டலாம் இப்போதைக்கு எதுவும் சொல்லாதுக்கா, வேலைக்கு போறேன் அது இதெல்லாம் பேசியிருந்தியா, அந்த பத்திலாம் எதுவும் பேசாத. நம்ம தான் இப்போ புது ஐடியா ஒன்று கச்சிச்சுல, அதை வச்சு எதனா பண்ணுவோம்னா. சரிடி, எதுவும் சொல்ல மாட்டேன். இதை வச்சு செஞ்சாவது நம்மளுக்கு எதனா வீட்டு வேலையை செஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா, வேலைக்குலாம் போனேன்னு வச்சுக்க, பசங்க வேற யார் பாத்துக்கிறது? பசங்களை பாத்துக்கிறது இருக்கட்டும், நீ வேலைக்கு போயிட்டேன்னா உன் வேலையை சேர்த்து என்னெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. நீ ஒன்னும் வேலைக்கெல்லாம் போத்தாவில, வீட்டுல இருந்து வேலையை பாரு. அடி பாவி, அப்ப என் மேல இருக்க அக்கறையில நீ சொன்ன சொல்லல, என் வேலையை சேர்த்து உன்னை செய்ய சொல்ற போறாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமா, உன் மேல எனக்கு நாக்குறேன். அடி பாவி. சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு போய் சாமான தொலைக்குங்க. சாமான் தொலைக்குதுன்னு என் வேலை இல்ல, உன் வேலை தான், போய் தொலைப்பா. கொஞ்சம் ஏமாந்தா அப்படி மொத்த வேலையை தள்ள கட்டிடுவா. 4 முடி.